உம்மை போல இந்த உலகினில் என்னை நேசித்திட யாரும் இல்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இவன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இவர்கள்தான் கர்த்தருக்கு சொந்தமான இஸ்ரவேல் ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்களை அவரே அவர்களுக்கு எல்லாவுமாய் காணப்பட்டார். அவரே அவர்களை ஆளுகை செய்தார். இந்த ஜனங்களை விடுவிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த ஜனங்களுக்கு போஷித்தார், அவர்களை பாதுகாத்தார், சொந்த தேசத்தில் வாழும்படியாக கிருபை செய்தார். அவர்கள் ஜனம் பெருத்தவர்கள் என்றோ, அதிகமான கூட்டம் பெருத்தவர்கள் என்றோ, வேற எந்த காரணத்தினாலேயோ கர்த்தர் இதை செய்யவில்லை. இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றும்படியாக பார்வோனுடைய கை நின்று அவர்களை மீட்டு ரட்சித்து தமக்கு சொந்த ஜனமாக்கி இஸ்ரவேலின் தேவன் என்று கர்த்தர் தமக்கு ஒரு நாமத்தையும் கொடுத்தார். பிற்பாடு நாம் பார்க்கின்றதான பொழுது, சாமுவேலுடைய பிள்ளைகள் தகப்பன் வழியில் நடவாமதபடியினாலே தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். இதை கேட்டபோது அவர்கள் சொன்னது, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி இங்கேதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது. மற்ற ஜாதிகளைப் போல, மற்ற ஜனங்களைப் போல தாங்களும் வாழ வேண்டும் என்கிறதான, தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்கிறதான எண்ணம் அவருடைய வாழ்க்கையில உண்டான பொழுது அங்கேதான் அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக ஆரம்பித்தது. அவர்களை ஆளும் ராஜாவினுடைய காரியம் என்னது என்று அவர்களுக்கு திளசாட்சியாய் தெரியப்படுத்தும்படி கர்த்தர் சொல்ல, சாமுவேலும் சகலத்தையும் தெரியப்படுத்துகிறார். நீங்கள் தெரிந்து கொண்ட ராஜாவின் நிமித்தம் நீங்கள் முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி. ஆனால் இந்த ஜனங்களும் தங்களுக்கு ஒரு ராஜா இருக்கவே வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே தேவனை விட்டு வேறு தெய்வர்களை சேவித்து வந்ததான இந்த ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்களையும் கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தங்களை ஆள ஒருவர் வேண்டும். அதிலும் அவர்கள் சொல்லுகின்றதான காரியம், எல்லாரையும் போல நாங்களும், எல்லாரையும் போல என்று சொன்ன பொழுது இதுவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறினது என்பதை குறித்து இந்த அவர்களுடைய அந்த சரித்திரத்தை வாசிக்கின்றதான பொழுது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்மை ஆளுகை செய்கிறவராக நாம் கர்த்தரை சேவித்து வழிபட்டாலும், அவருடைய சத்திய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நன்றாக நாம் அறிந்திருந்தாலும், எல்லாரும் நடப்பது போல நடக்கும்படியாகவும், எல்லாரும் வாழ்கின்றது போல நானும் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணமும் துணிகரமும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதான பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு கண்ணியாக மாறிவிடுகிறது. இங்கேதான் பாவம் நம்மை முற்றிலுமாய் நம்மை சுற்றி பிடிக்கிறது. வசனம் சொல்லுகின்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு பாரமுள்ள ஒரு வார்த்தை. நம்முடைய சுயத்திற்கும் இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கும் நம் இடம் கொடுத்து இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும்படியாக நாம் இடம் கொடுக்கிறதான பொழுது இங்கேதான் நாம் விழுகிறோம், வேஷத்தாரிகளாக மாறுகிறோம்.
அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆதிக்கம் செலுத்துவதற்கு நாம் வாசலை, நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுக்கிறோம். நாட்களிலும் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராக மாத்திரம்தான் காணப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நம் ஒவ்வொரு நாட்களிலும் நாம் தேடுகிறவர்களாக இந்த காலை பொழுதிலே நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நாளும் ஒத்த விஷயம் தரிக்காமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான அப்படிப்பட்ட ஞானத்தை இந்த காலை பொழுதில் நாம் கேட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களைப் போல வாழாதவர்களாக கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்தறிந்து ஒவ்வொரு நாட்களும் அவருடைய சித்தம் செய்யும்படியாய் தேவனுடைய கரங்களை நம்ம இந்த காலை பொழுதில் அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் யாவரையும் வழி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஒருவர் மாத்திரம் நீர் எங்களை ஆளுவீராக. உம்மை விட்டு எங்களை விலக பண்ணுகிறான எந்த விதமான பாவங்களுக்கும் ஆண்டவர் நாங்கள் இடம் கொடுக்காதவர்களாக எப்பொழுதும் ராஜா நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க இந்த காலை பொழுதிலே நீர் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதவர்களாக, எல்லாரை போல ஆண்டவர் இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களைப் போல நாங்கள் வாழாதவர்களாக, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்களாக, தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாக, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களாக, உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய பிரியத்தை அறிந்து செய்வதற்கு இந்த காலை பொழுதில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை கேட்டு யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.